ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக 8:30 ஆகுது நைட்டு. இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிக்கன் குழம்பும் இட்லியும் வந்து இறக்கிட்டு வந்தேன். ஸோ ஆக்சுவலி இது வந்து இன்ட்ரோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து வீடியோவெல்லாம் சின்னதாக சிம்பிளாக எடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோவெல்லாம் மர்ச் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் என்னடா அது இன்ட்ரோ வீடியோவையே காணோம் அப்படின்ட்டு வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் இது ரெடி ஆகிட்டே இருக்கு. அவ தூங்கிட்டு இருக்கா. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி சாப்பாடு வந்து குஷிக்கு குஜுக்கு ரெடி பண்ணியாச்சு. விழ போறீங்க பாருங்களேன். டமால்னு விழுந்தீங்கன்னா மொட்டை மண்டவில் தான். பயம் இருக்கா கொஞ்சமா? அது குஷிக்குட்டி குஷிக்குட்டி பாப்பாக்கு பயம் இல்லையா? அம்மா இங்கே பாரு, அம்மா பாரு. ஏய் குஷிமா, என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? பாப்பா வந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குஷி கேக் சொல்லுங்க. கேக் சாப்பிட்றேம்மா சொல்லுங்க. கேக் சாப்பிட்றேம்மா சொல்லுங்க. அவங்க அக்காவுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ ஜாலியாக இருக்காங்க. என்ன லீவுனா ஆக்சுவலி வந்து எங்கள் ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் வந்து படிக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் தேர் போடுவாங்களா, அதனால் தேர் வந்து போயிட்டுருக்குன்றதுனால நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவு. அதனால் எங்கள் செல்ல பாப்பா பெரிய பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கெலாம் வந்து பாத்திரம் விலைக்கு கொடுத்துட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் கால் வலி ஓவராக இருக்குன்றதுனால பாப்பா கிட்டே இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன்னா பாவம் அவங்க வந்து எனக்கு ஹெல்ப்பெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரியே இருக்குது. குழந்தைங்க மேலே நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நமக்காண்டி ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க, நம்மளால் முடியல, உடம்புக்கு முடியல அப்படின்னு நமக்கு வந்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இனம் புரியாத மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆனந்த கண்ணீர் வர மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாக்டாக வந்து 6:30 அந்த மாதிரி ஆகுது. நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் குயிக்காக வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நைட்டு டின்னருக்கு என்ன பிளான்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா என்பி வந்து எடுக்கலை. ஸோ எல்லாம் கொஞ்சம் வெளில இருந்தாங்க. ஹஸ்பண்டெல்லாம் வந்து டூர் போயிருந்தாங்க. அண்ட் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஒன்றும் செட் ஆகலை, உடம்பு சரியில்லைன்றதுனால நாங்கள் என்பி எடுக்கலை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சிக்கன் கிரேவியும் இட்லியும் வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சா. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்தாச்சு. சிக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஈரலை வந்து நெருப்பில் சுட்டு அம்மா அதை 2ஆ பிச்சிடுங்கம்மா, தொங்கி விழுந்துற போதுமா. சரி ஓகே. அப்படியே வந்து குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் ஈரல் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஈரல் சாப்பிட்டா ரத்தம் ஏறும்ல? ஈரல் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ரத்தம் ஏறும்னு சொல்லுவாங்க அப்பா. ஓகே 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 சுட்டுட்டு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தியா? நல்லா
இருக்கா? ம் சரி, இதை நீயும் என்ன பாப்பாவும் என்ன பண்றீங்கன்னா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, சரியா? ம் இப்போ அப்படியே கிறிஸ்பியா இருக்கு, செம்மையா இருக்கு. ம் வாவ், ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ம் ஸ்மெல் சூப்பரா இருக்கு. சரி, சாப்பிட்டுக்கங்க, நான் போய் அம்மா அடுத்து. ஸோ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கதுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கையில் வந்து பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஆக்சுவலி இது வந்து இட்லி கூட சாப்பிட்றோம் அப்படின்றதுனால வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து தேங்காய், அப்புறம் வந்து சோம்பு, கசகசா இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு தண்ணி ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றிடலாம் அப்படின்ட்டு. இது ஊற்றி நல்லா கொதி வந்து இறக்குனதுக்கப்புறம் தான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன். சுட சுட ஊற்றினா தான் வந்து சூப்பராக இருக்கும். குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் பிரிஞ்சு வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இட்லி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி சாப்பிட்றோன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இட்லிக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் அரைக்கல, கடையிலேருந்து ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தது. ஸோ ஆவி பறக்க பறக்க வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஒரு செட்டு வந்து ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலி இது அகரமான பாத்திரம் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா குறுகலான பாத்திரம். ஒரு செட்டு வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு, இன்னொரு செட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதில் வந்து ஒரு ஈடு மட்டும் போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் மூடி போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெடி ஆகிடும். அம்மா சொல்லு, அம்மா அம்மா நினைச்சுக்கிட்டேன், அம்மா. சரி, எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரு முட்டை கொடுங்க, அம்மாவுக்கு ஒரு முட்டை. அம்மாவுக்கு முட்டை, அம்மாவுக்கு முட்டை கொடுங்க. அம்மா கொடுத்தல, அம்மாவுக்கு முட்டை கொடுங்க. வர வர சின்ன வயசுல முத்தம் கேட்டா எப்படி கொடுப்பா தெரியும்? எனக்கு தெரியும். அப்படியே மழுப்பிடுவா. நீ கேளப்பா, அக்காக்கு முட்டை கொடுங்க. அப்படியே கண்ணத்தை வச்சு இப்படி எடுத்துருவா தெரியுமா? சரி, அம்மாவுக்கு ஒரே ஒரு முட்டை கொடு. 50 செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரே ஒரு முட்டை கொடு, ஒரே ஒரு முட்டை கொடு. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? இன்விடேஷன்ல கிறுக்குறீங்களா? ஏய், இங்க பாரு அம்மா, இங்க பாரு. ஏய் அவன் ஃப்ரெண்டு ஸ்கூல் போகலன்னு நீ போக மாட்டியா? ஆ, சொல்ல மாட்டியா? உன் ஃப்ரெண்டு லீவ் போட்டா நீயே லீவ் போட்டுருவியா? இன்னைக்கே நான் டான்ஸ் ஆடல, நாளைக்கு ஆடி கட்டுறியா? ஓட்டை போட்ட இட்லி இல்லை, ஆக்சுவலி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு கையை வச்சு இது பண்ண மாவா அந்த உடஞ்சி போன முட்டைக்குள்ளே கையை விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அம்மா அது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, அப்படியே ஜஸ்ட்டு. டேஸ்ட்டாக இருக்கா? தேங்க்யூ. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னர் டைம் ஆகிடுச்சு. சீக்கிரமாக வந்து ஃபேமிலி டைம் மாதிரி எல்லாம் சாப்பிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் போட்டதுக்கப்புறம் அப்லோட் பண்ண வேண்டியது தான். நாளைக்கு எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ், அதனால் அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதனால் நானுமே ஜாலியாக இருக்கேன். இந்த 1 நாள் 2 நாள் லீவ் விடுறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய நாள் லீவ் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போவும் ஹாப்பியாக இருக்கும். பட் சில டைமில் மேனேஜ் பண்ண முடியாது. ஸ்கூல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் எனக்கு இந்த டைம் நிறையா வந்திருக்கு. யாருக்கெல்லாம் வந்திருக்குன்றது மாதிரி காசு சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எங்களோட vlog வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா
மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். until take care, tata. Bye bye and thank you for watching our videos.